ஃபீபாவின் இணையதள நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளிலே கூட நம் அதில் வருகை தந்திருப்பவர்கள் பாஸ்டர் ஜோஷ்வா ஆல்ஃப்ரெட், சியோன் காஸ்பல் சபையின் மூத்த போதகராக ஊழியம் செய்து வருகிறார். வேலூரில் இந்த சபையானது இருக்கிறது. அவரை நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நேரடி ஒளிபரப்பில் தேங்க்ஸ் கிவிங் அல்லது நன்றி செலுத்துதல் என்ற தலைப்பிலே நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு நேராக போவோம். வணக்கம் ஐயா, உங்களை நாங்கள் ஃபீபா சார்பிலே உங்களை வரவேற்கிறோம். பாஸ், உங்களிடத்துல முதலாவது நான் கேட்க விரும்புகிற கேள்வி என்னவென்றால், நன்றியுணர்வு மற்றும் நன்றி செலுத்துதல் பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது? வாட் டஸ் த பைபிள் சே அபவுட் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் த ஆட்டிடியூட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங்? கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகளை எடுத்து நீங்க சொல்ல முடியுமா? நன்றி அறிதலை பற்றி நாம் வேதத்தில் முதலாவது பார்க்கும் பொழுது கொலேசையர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு உதவிகளையோ நன்மைகளையோ மனிதர்களிடத்திலே மனிதனுக்கு மனிதன் கொடுக்கும் பொழுதோ வாங்கும் பொழுதோ அதை நாம் உள்ளத்தின் உள்ளபூர்வமாக நன்றி என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற நாம் உண்மையாகவே நன்றியறிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், இருக்க வேண்டும், வாழ வேண்டும். அநேக நன்மைகளை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதற்கு நாம் ஈடாக அவருக்கு நாம் என்னத்தை செலுத்த போகிறோம்? வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து அதற்கு நாம் சாட்சியுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, இந்த வேதத்தின் முதலின் துவக்கத்தில் இருந்தே இந்த நன்றியுள்ள காரியங்களை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு நன்றி செலுத்தும் காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆதி பிதாவாகிய ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள் காயின், ஆபேல். காயின் பயிரிடுகிறவனாக இருந்தான், ஆபேல் ஆட்டு மந்தைகளை மேய்க்கிறவனாய் இருந்தான். ஆக இவர்கள் சில நாட்களுக்கு பின்பு ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அவர்கள் கானான் பயிரிட்ட காரியத்தினாலே அவன் நல்ல கனிகளை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறான். ஆபேல் தன்னுடைய ஆட்டு மந்தையிலே கொழுமையானவைகளை அவன் ஆண்டவருக்கென்று கொண்டு வருகிறான். இவைகள் அவர்களுடைய நன்றி அறிதலை காட்டுகிறது. அவர்கள், ஆண்டவர் நமக்கு இத்துணை நன்மைகளை ஆசீர்வாதங்களை செய்திருக்கிறார், ஆகவே இவைகளை கர்த்தருக்காக நாம் கொடுப்போம் என்ற ஒரு நன்றியுள்ள உணர்வோடு அதை கர்த்தருக்கு செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அடுத்ததாக நாம் நோவாவை பார்க்கும் பொழுது, நோவா தானும் தன் பிள்ளைகளும் மருமக்கமார்கள், மனைவியும் மருமக்கமார்களும் பேழையிலிருந்து வெளியே வருகிறார்கள். எல்லா ஜலமும் வற்றி போன பின்பு அவர்கள் பேழையிலிருந்து வெளியே வருகிறார்கள். அவர்கள் பேழையிலிருந்து வெளியே வந்த பிறகு நோவா செய்த ஒரு காரியத்தை நாம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவன் எல்லா பிராணிகளையும் எல்லாவற்றையும் அவன் வெளியே அனுப்புகிறான். அனுப்பின பொழுது அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமான பறவைகளிலும் சிலவற்றை அவன் கர்த்தருக்கென்று பலியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இவைகள் எல்லாம் ஒரு நன்றி அறிதலை வெளிப்படுத்துகிறதை, கர்த்தருக்கென்று செய்கிற காரியங்கள். ஏனென்றால் எல்லாமே ஜலத்தினால் மாண்டு போயின. ஆனால் நோவாவும் தன் குடும்பமும் அவன் உள்ளே பேழைக்குள்ளாக வரவழைத்த உயிரினங்கள் மாத்திரமே அன்று மீதியாக இருந்தது. ஆகவே ஆண்டவருக்கு அவன் மிகுந்த உதாரத்துவமாய் அவன் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நன்றியை அவன் தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதி நாட்களிலே மக்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக பலிகளினால் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு பின்பாடு இவை கிருபையின் நாட்கள். இந்த கிருபையின் நாட்களிலே
பலி என்பது ஆண்டவர் நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கிறார். அவர் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாய சுதந்திரவாளிகளாக நாம் ஆகி இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே அவர் செய்கிற அநேக நன்மைகளுக்கு நாம் பதில் என்ன சொல்லுவோம், நம்ம என்ன கொடுப்போம் என்றால் ஸ்தோத்திரம் என்றதான ஸ்தோத்திர பலியை நாம் அவருக்கு செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திர பலியினால் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம், அவரை நாம் துதிக்கிறோம், அவரை நாம் மேன்மைப்படுத்துகிறோம். ஆக இந்த நாட்களிலே பலி அல்ல, ஸ்தோத்திரத்தின் மூலமாக. ஆமென். ஸ்தோத்திரம் என்றால் நன்றி என்று பொருள். ஆகவே ஸ்தோத்திரத்தின் மூலமாக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை நாம் ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆகவே மனுக்குலமாகிய நாம் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம். நாம் நன்றியற்றவர்களாய் இருக்கக்கூடாது என்பதையும் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. தேவனுக்கு நன்றி செலுத்துவது ஏன் மிகவும் முக்கியமானது? Why is it so important to give thanks to God? அது ரொம்ப முக்கியமா? நம்ம கண்டிப்பா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணுமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லலாம். நிச்சயமாக ஆண்டவருக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துவது மிக மிக முக்கியம். இப்பொழுது நான் நோவாவை பற்றி சொன்னேன். நோவா பலி செலுத்தின பிறகு அந்த 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அவன் தகன பலியிடுகிறான். அந்த பறவைகளையும், சுத்தமான பறவைகளை, மிருகங்களை அவன் தகன பலியிடும் பொழுது அந்த வாசனை, அதனுடைய சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. ஒரு காரியம். இரண்டாவது காரியம், அவர் என்ன சொல்லுகிறார், இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று அவர் வாக்களிக்கிறார். ஏன் நாம் ஏன் நன்றி செலுத்தணும் பாருங்கள். நோவா தன் நன்றியை வெளிப்படுத்தின பிறகு கர்த்தரிடத்திலிருந்து 2 வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக் கொள்ளுகிறான். 2 வாக்குத்தத்தங்கள். ஒன்று, மனிதனை நான் அழிக்க மாட்டேன். 2வது, எந்த சகல ஜீவன்களையும் கூட நான் இனி என்ன செய்ய மாட்டேன், சங்கரிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏன்? அவர் மகிழ்ந்தார். அவன் செலுத்தின பலிகளை, நன்றி அறிதலை அவர் உணர்ந்து அவனுடைய நன்றி அறிதலை பார்த்து இன்னும் கர்த்தர் அதிகமான ஆசீர்வாதத்தை அவனுக்கு கட்டளையிடுகிறான். வாக்குத்தத்தம். இது இன்று வரை ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். மாத்திரமல்ல, அவர் ஆபிராமை அழைத்தார். ஆபிராமை அழைக்கும் பொழுது அவன் எங்கே, நீ இந்த இடத்திற்கு போ என்று ஆண்டவர் அழைக்கலை. உன் சந்ததி, உன் குடும்பத்தை, உன் ஜாதி ஜனத்தை விட்டு நீ நான் சொல்லும் இடத்திற்கு போ என்று சொன்னார். அவன் சொன்ன வார்த்தையை நம்பி அவன் போனான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே அவன் கடைசியாக எங்கு போய் சேர்ந்தான்? அவன் கானான் தேசத்திற்கு போய் சேர்கிறான். 7ஆம் வசனத்திலே ஆண்டவர், 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் மனிதனை ஆசீர்வதிக்கிறதுதான் அவருடைய பிரியம். ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார். அவருடைய மக்களாகிய நம்மை அவர் ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். அவரு ஆபிரகாமை அவனை கூடார வாசியாய் அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் கானான் தேசத்தை அடைந்த உடனேயே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தை உனக்கு நான் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த 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 ஆண்டவர் இன்னும் அநேக நன்மைகளை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் தருகிறார். நாம் ஒன்று செய்தால் அவர் ஒன்று அல்ல, பல மடங்கான நன்மையான காரியங்களை நமக்கு அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார். காரணம், நாம் அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ்வது நிமித்தமாகவே. யாக்கோப்பை எடுத்துக்கொள்ளுவோங்க. யாக்கோப்பு ஏசாவை ஏமாற்றினான். உடனே அவன் மாமாவுடைய வீட்டிற்கு கடந்து சென்றான். அங்கே அவன் லாபான் வீட்டில அவன் எவ்வளவோ காரியங்களை அவன் செய்து அவன் மீண்டுமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்பி போ என்று சொல்லுகிறார். அவன் வருகிறான்.
ஆனால் தன்னுடைய அண்ணனாகிய ஏசாவுக்கு பயப்படுகிறான். ஆனால் கர்த்தர் அவனை போய் என்று சொன்னதினாலே அவன் வருகிறான். அவனும் ஆண்டவரிடத்துல அதைத்தான் கேட்கிறார், ஆண்டவரே நீர் என்ன வர சொன்னீங்க, நான் வந்துட்டேன், இனி அண்ணன் என்னை கொன்று போடுவானேன்னு பயந்தான். ஆனால் அவன் அந்த பயத்தின் மூலமாக அண்ணனுக்கு சில காரியங்களை செலுத்த வேண்டும் என்று அவன் தன்னுடைய தனக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்திலே பங்குகளை அவன் பிரித்து தருகிறான். ஆனால் பாருங்கள், ஆனால் ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தை அறிந்து ஏசாவின் உள்ளத்தை மாற்றி கோபத்தோடு இருந்த அவனுடைய அண்ணனுடைய உள்ளத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அவன் மாற்றி அவன் விரோதமாக அல்ல, தம்பியை வந்து கட்டி பிடித்து முத்தம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக முத்தம் செய்து இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகு யாக்கோப்பு என்ன செய்கிறான், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, ஆதியாகமம் 33 20வது வசனத்திலே சொல்லுகிறது, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல் எலோஹே இஸ்ரேல் என்று பெயரிட்டான் என்று. எல் எலோஹே எல் எலோஹே என்று அவன் பெயரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக கர்த்தர் சமாதானத்தையும் அவர் விரோதங்களையும் மாற்றி சமாதானத்தை தருகிறார். எப்பொழுது கர்த்தருக்கென்று நாம் நன்மையான நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நாம் நேசிக்கும் பொழுது, அவரிடத்தில் பிரியப்படும் பொழுது, அதிகமான நம்மீது அவர் அதிக பிரியம் வைத்து எல்லா பகைமைகளையும் கூட அவர் நிவர்த்தி செய்து சமாதானத்தை அவர் கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக நிச்சயம் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு காலம் நாம் நன்றியற்றவர்களாய் காணப்படவே கூடாது. நமக்காக தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நாம் மனதில் கொண்டவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அதை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக பாஸ்டர், உங்களிடத்துல நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஆண்டு உங்கள் சிறந்த குடும்ப அனுபவம் என்ன மற்றும் தேவாலயத்தை பற்றிய சிறந்த ஆசீர்வாதம் எது? அதை குறித்து சுருக்கமா சொல்ல முடியுமா? குடும்பத்தின் காரியங்களை பற்றி சொல்ல போனால், உண்மையாகவே தேவன் அநேக நன்மைகளை தந்திருக்கிறார், தந்து கொண்டும் இருக்கிறார். அவரிடத்திலே எந்த ஒரு பட்சபாதமும் இல்லை. ஆகவே தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கேட்கும் எல்லாவற்றிற்கும் பதில் தருகிறார். குடும்பத்தின் காரியங்களை எடுத்துக்கொள்ளுவோமே ஆனால், பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கைக்காக நாங்கள் பிரயாசப்படும் பொழுது ஒவ்வொரு பிரயாசங்களிலேயும் கர்த்தர் அதனதன் காலங்களில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார் என்ற அந்த வாக்கு தத்தத்தின் படியாக பிள்ளைகளின் எதிர்காலங்களுக்கு ஏற்ற படிப்பின் காரியங்களுக்கு ஒத்தாசைகளை அவர் அனுப்பி தந்தார். ஆமேன். உண்மையாகவே என்னுடைய இந்த ஊழியத்தின் ஒரு பிரயாசத்திலோ அல்லது மற்ற ஒருவேளை குடும்பத்தின் வருவாயின் காரியங்களிலோ அல்ல, இவைகளையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒத்தாசைகளை பரத்திலிருந்து வேதம் சங்கீதக்காரன் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொன்னார். அதுபோல நாங்கள் பரத்தை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு ஒத்தாசைகளை தேவன் அதிகமாய் தந்தார். சங்கீதம் 77:19 சொல்லப்படுகிறது, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. ஆமேன். உண்மையாகவே சொல்ல போனால் கடல்ல வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார், நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. அவருடைய பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருக்கிறது. அவைகளை ஆமேன் உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. அவருடைய காலடிகள் நமக்கு தெரியாவிட்டாலும் கூட நம்மை அவர் அந்த பாதையிலே நடத்தி செல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை ஆண்டவர் குடும்பத்திற்கு செய்தார், பிள்ளைகளின் வாழ்க்கையிலே செய்தார், பிள்ளைகளின் படிப்பின் காரியங்களிலே கர்த்தர் செய்தார், அவர்களுடைய வேலை காரியங்களிலே கர்த்தர் செய்தார். ஆகவே அவருக்கு ஊழியங்களை செய்ய வந்த நாட்களிலிருந்து உண்மையாகவே என் ஊழியத்தின் அனுபவ நாட்களில் அநேக காரியங்கள் தொடர்ந்து அவருக்காக அதாவது ஆண்டவர் சொன்னார், அந்த
தாளந்து அந்த தாளந்து உவமைகளை ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கடைசியாக சொல்லும் பொழுது, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், நான் உணவு பசியா இருந்தேன், ஆகாரம் கொடு, இப்படியெல்லாம் அவர் சொல்லுகிறார். அதுபோல என் வாழ்க்கையிலும் கூட நாங்கள் என்ன காரியங்களை கர்த்தரை முன்வைத்து செய்தோமோ அவைகள் எல்லாவற்றையும் அவைகளுக்கு மேலாக, நாங்கள் எண்ணுவதற்கு மேலாக குடும்பத்திற்கு ஆண்டவர் இந்த ஆண்டுகளில அவர் நன்மையான காரியங்களை எங்களுக்கு செய்தார். மாத்திரமல்ல, ஆலயத்தின் ஊழியத்தின் காரியங்களிலேயும் கூட உண்மையாகவே சொல்லும் பொழுது ஆரம்ப நாட்களையும், ஒருவேளை இந்த ஆண்டு மாத்திரம் அல்ல, ஆரம்ப நாட்களை ஒரு சில வார்த்தைகளை குறிப்பிட நான் ஆசைப்படுகிறேன். ஆரம்ப நாட்களிலே நாங்கள் ஒன்றுமில்லாமல் நாங்கள் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஆமேன். அந்த நாட்களிலும் தானே ஆமேன் கர்த்தர் எங்களை அதிகமாய் நேசித்தார் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். காரணம், நாங்கள் யாரிடத்திலும் எந்த டொனேஷனும் நாங்கள் வாங்கவே இல்லை. எங்களுடைய திருச்சபையில ரட்சிக்கப்பட்டு யாரெல்லாம் சபையில சேர்க்கப்பட்டார்களோ அவர்கள் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு வாரமும் அவர்கள் என்ன காணிக்கைகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு நன்றியறிதலோடு படைக்கிறார்களோ அவைகளை வைத்துத்தான் நாங்கள் இந்த ஆலயத்தையே அந்த இடத்தை வாங்கினோம், ஆலயத்தை கட்டினோம். அது மாத்திரமல்ல, எங்கள் ஆலயத்திற்கு வருகிற அநேக ஆத்துமாக்கள் உண்மையாகவே இன்றும் நன்மை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் அநேக காரியங்களுக்காக, சனிக்கிழமை எங்களுடைய உபவாச ஜெபத்திலும், ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஆராதனை வேளையிலும் நாங்கள் அநேகருக்காக ஜெபிக்கிறோம். அநேக நன்மையான காரியங்களை நாங்கள் கண்டடைகிறோம். அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். ஆகவே ஒன்றல்ல இரண்டல்ல, அநேக காரியங்களை கர்த்தர் செய்து ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் கொண்டு வந்து சபையில நிறுத்துகிறார். ஜீவனுள்ள சாட்சிகளை சொல்லி நான் சொல்லுவேன், நம்முடைய விசுவாசம் பலப்படும்படியாக ஜீவனுள்ள சாட்சிகளை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஜீவனுள்ள சாட்சிகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்காக ஜெபித்த ஜெபம் வீண் போவதில்லை. ஆகவே ஆலயத்தின் காரியங்களில சொல்லும் பொழுது உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலும் மகிழ்ச்சி உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது. புதிய சாட்சிகளை கேட்கும் பொழுது, அற்புதமான சாட்சிகளை கேட்கும் பொழுது உள்ளம் பூரிப்படைகிறது. ஆகவே நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் கடினமான விஷயம் என்ன? அதன் நடுவில் நீங்கள் எப்படி நன்றியுடன் இருக்க முடியும்? இன் மிட்ஸ்ட் ஆஃப் ஆல் த ட்ரபிள்ஸ் எப்படி நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? அதை குறித்து கொஞ்சம் சொல்றீங்களா? இந்த கேள்வியை கேட்ட உடனேயே என் உள்ளத்தில் தோன்றுகிற தைரியத்தை கொடுக்கிற ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 10:13 என் மனதிலே நான் அதிகமாய் எப்பொழுதும் என் சோர்வுள்ள நேரங்களிலேயும் கர்த்தர் எனக்கு தந்ததான ஒரு வாக்கு தத்தமாக நான் அதை எடுத்துக்கொள்ளுகிறேன். எப்படி என்றால், வார்த்தை சொல்லுகிறது 13 மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. உண்மையாகவே என் ஊழியத்தின் வாழ்க்கையில ஆரம்ப நாட்களில சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கும்படியான ஒரு கிருபையை தேவன் எனக்கு தந்தார். ஊழியத்திலே ஒழுங்கும் கிரமமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்பதை நான் ஊழியத்தின் பாதையிலே நான் விசுவாசிகளுக்கு அறிவுறுத்தும் காரியங்கள், நாம் சொல்லுகிற காரியம் அதுவே. அந்த நாட்களிலே அநேகர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு
சத்தியத்தின்படி வாழ்ந்தார்கள். ஆனால் இப்போ உள்ள நாட்களிலே அப்படிப்பட்ட சத்தியங்களை நாம் போதிக்கும் பொழுது அநேக எதிர்ப்புகளும் மனபேதங்களும் உண்டாகிறதை நாம் பார்க்கிறேன். ஆனாலும் கூட எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே எனக்கு உண்டாகிறதான எண்ணம் என்ன என்றால், இந்த வசனம் மாத்திரமே என்னை மிகவும் ஆமென் தைரியப்படுத்துகிற வசனமாய் இருக்கிறது. ஒன்று, சோதனை என்பது ஏதோ எனக்குத்தான் அல்ல, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான். அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இரண்டாவதாக, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்த தேவன், அவர் உண்மையுள்ளவர் என்பதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஆகவே இப்பொழுது வருகிற இந்த போராட்டங்களின் மத்தியிலேயும் எதிர்ப்புகளின் மத்தியிலேயும் நான் மன ரம்மியமாய் இந்த ஊழியத்தை செய்கிறேன் என்றால் என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய சுய பலனோ சுய சக்தியோ அல்ல, என் தேவன் தருகிறதான கிருபைதான். காரணம், இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கூட ஆண்டவர் தருகிறாராம். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு வருகிற சோதனையை ஏன் பார்த்து நாம் பயப்பட வேண்டும்? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே இந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான சோதனைகள் வரும் பொழுது இந்த வார்த்தைகள் என்னை அதிகமாய் பலப்படுத்துகிறதை நான் அறிகிறேன். மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்லப்படுகிற 11:12, அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஆமென். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் அவர் காத்து கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்றும் நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் என்னை இன்னும் அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறதே ஒழிய என் சோர்வை இன்னும் என்னை ஆழ்த்துகிறதாய் அல்ல, என்னை இன்னும் உற்சாகப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆகவே எந்த விதமான கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதன் மத்தியிலேயும் நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாய் இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவ வார்த்தைகள் என்னை பலப்படுத்துகிறதாய் இருக்கிறது. அடுத்த கேள்வி பாஸ்டர், ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்கிறீங்க. அடுத்த ஒரு கேள்வி என்னவென்றால், நீங்கள் எங்கு கர்த்தரால் மிகவும் நேசிக்கப்பட்டதாக உணர்ந்தீர்கள் மற்றும் அவருடைய பிரசன்னத்தை, நெருங்கிய அன்பை உணர்ந்தீர்கள்? Where you felt his love and his presence more closer to you? இத குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆண்டவர் நேசிப்பு, அவர் என்னை நேசித்தார் என்றால் உண்மையாகவே தாயின் கருவிலிருந்தே என்னை நேசித்த தேவன். என்னுடைய தாய், நான் 10வது மகன். என்னை அவர்கள் வயிற்றில் இருக்கும் பொழுதே எனக்கு மூத்த சகோதரன் பிறந்தவுடனே அவருக்கு மோசே என்று பெயரிட்டார்கள். நான் பிறக்கும் பொழுது, வயிற்றில் இருக்கும் பொழுதே என் தாய், ஆண்டவரே மோசேயை எனக்கு கொடுத்தேன், அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு ஒரு யோசுவாவை நீர் நியமித்தீர், ஆகவே இந்த பிள்ளை யோசுவாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிறந்த உடனேயே எனக்கு யோசுவா என்று பெயர் வைத்தார்கள். ஆக அந்த நாள் முதற்கொண்டே கர்த்தர் என்னை நேசித்தார் என்பதை நான் அறிந்தேன். ஆனாலும் எனக்குள்ளதான உலக பிரகாரமான காரியங்களில என் தாயின் விருப்பம் நான் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த விருப்பத்திற்கு நான் இடம் இல்லாதவனாக காணப்பட்டேன். ஆனால் கர்த்தருக்கு ஒரு நல்லவனாக நாம் கர்த்தருடைய பிள்ளையாய் இவ்வுலகத்திலே இருக்க வேண்டும் என்று மாத்திரம் என் உள்ளத்திலே அந்த வாஞ்சை இருந்தது. ஆனால் கர்த்தர் என்னை அதிகமாய் நேசித்தபடியினாலே கர்த்தருக்கு நான் என்னுடைய 14வது வயதிலே நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் 1996ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி என்னுடைய 40வது வயதை நான் வேலை செய்த மருத்துவமனையிலே, அங்கு இருந்ததான ஒரு சேப்பலிலே
நான் மண்டியிட்டு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார். கர்த்தர் எனக்கு சங்கீதம் 90 10ஆம் வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்னை நேசித்தார் என்பதை நான் உணர்ந்தேன். என்ன அது? மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியினால் 80 வருடம், அதன் பிரயாசம் வருத்தமும் சஞ்சலமும் என்று. ஆனால் கர்த்தர் அந்த வார்த்தைகளை மீண்டுமாய் நான் உணரும்படியாக திரும்பி பார்க்கும்படியாக எனக்கு உணர்வை தந்தார். நான் உடனே என் ஜெபத்தை நிறுத்திவிட்டு என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்க ஆரம்பித்தேன். நான் எனக்கென்றே வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவருடைய ஊழியம் செய்யணும் என்ற ஒரு வாஞ்சை. நான் கரிகரி மருத்துவமனையிலே நான் வேலை செய்யும் பொழுதும் அங்கு எல்லா ஊழியங்களிலேயும் பங்கு பெற்று கொண்டு நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இருப்பேனே ஒழிய என் முழு நேரமாக நான் கர்த்தருக்கு என்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆனால் நான் 14வது வயதிலே உம்முடைய ஊழியத்தை செய்யும் ஊழியக்காரனாய் இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஒப்புக் கொடுத்த ஒரு நாள் உண்டு. அதை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார், என்னை நேசித்தது நிமித்தமாக. அப்பொழுது நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஆண்டவரே, 40 80 பலத்தின் மிகுதினால் 80 வருடம் ஆனாலும் அதன் பாதி ஆயுள் நாட்களை எனக்கென்று நான் கழித்து விட்டேன் ஆண்டவரே. எனக்கென்று நான் வாழ்ந்து விட்டேன். இனி ஒருவேளை எனக்கு 80 வருட வயது இருக்குமே, ஆனால் இனி வரும் நாட்களிலே நான் உமக்கென்று நான் வாழ்வேன். என்னுடைய பாதி ஆயுசு நாட்கள் எனக்கென்று வாழ்ந்தேன். இனி இருக்கும் நாட்கள் உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி நான் கர்த்தருக்கு என்னை அர்ப்பணித்தேன். அந்த நிமிடமே கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த வேலையை நான் ராஜினாமா செய்து முழு நேர ஊழியமாய் உம்முடைய ஊழியத்தை செய்வேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்தேன். அப்படியாக நான் உணர்த்தப்பட்டு என்னுடைய வேலையை ராஜினாமா செய்து நான் ஹாஸ்பிட்டல் கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் என்றதான அந்த ஸ்தாபனத்திலே ஊழியம் செய்ய நான் ஆலோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் தேவன் எனக்கு ஒரு நல்ல தரிசனத்தை கொடுத்தார். ஒரு பெரிய ஒரு கூட்டத்தின் மத்தியிலே ஒரு பகுதியிலே பெண்கள் சகோதரிகள் வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு புறம் சகோதரர்கள் வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள். ஆவியானவர் என்னை அப்படியாக ஆவியிலே என்னை தூக்கி செல்லுகிறார். நான் நடந்து போகவில்லை, நான் மேலாக பறந்து போகிறது போல என்னுடைய உணர்வுகள் இருந்தது. பிறகு அந்த இடத்துல ஒரு மேடை, அந்த மேடையில எந்த ஒரு டேபிள் நாற்காலிகள் அல்ல, அங்கு ஒரு டெஸ்க் மட்டும் இருந்தது. அதிலே நான் இந்த உடுத்தி இருக்கிற இந்த ஜிப்பாவும் இந்த வேஷ்டியோடும் நான் அந்த டெஸ்கிலே நான் கைகளை வைத்து நான் பிரசங்கம் பண்ணுவதை போல கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஆகவே என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நான் என்னுடைய பாஸ்டர் இடத்துல ஜெபிக்க கொண்டு போன பொழுது, பாஸ்டர் என்னுடைய சாட்சியை கேட்ட பிறகு அவர் ஜெபித்து, உங்களுக்கு ஊழியம் எங்கும் அல்ல, நம்முடைய சபையிலே தான் உங்களுக்கு ஊழியம். நீங்கள் உங்களை கரிகிரி மருத்துவமனையில விடுதலை செய்த அடுத்த நாளே நீங்கள் நம்முடைய சபையில ஊழியனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படியாக கர்த்தர் என்னை நேசித்து இந்த ஊழியத்திற்கு கொண்டு வந்தார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை அவர் எனக்கு என்ன தரிசனம் கொடுத்தாரோ அந்த தரிசனத்தின்படியாக கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக வாழும்படியான ஒரு கிருபையை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். ஆகவே அந்த அவர் கொடுத்த தரிசனத்தின்படியாக, அவர் கொடுத்த அவருடைய வாக்கு தத்தத்தின்படியாக நான் கர்த்தருக்கு நான் ஊழியங்களை இப்பொழுது செய்து கொண்டு வருகிறேன். பாஸ்டர், இப்போ உங்களிடத்துல நேரம் நமக்கு முடிந்து கொண்டிருக்கிறபடியால் உங்களிடத்துல இன்னொரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் தேவனுக்கு உண்மையாக நன்றி தெரிவிக்கும் வெவ்வேறு வழிகள் யாவை சொல்ல முடியுமா? எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம், கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற காரியம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம். இரண்டாவதான ஒரு காரியம், ஆண்டவருக்கு கொடுப்பதிலே நாம் கொடுத்து ஆண்டவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கலாம். எப்படி என்றால், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நாட்களிலே ஊழியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் உதாரத்துவமாய் கொடுப்பதின் மூலம்தான் ஊழியங்கள் வளர்ந்தோங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஊழியங்களை செய்யவும் முடியும். நான் எப்பொழுதுமே தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம்,
நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறது எதனால் என்று நாம் நம்முடைய கிரியைகளிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி சொல்வதுண்டு சபை மக்களுக்கு. என்ன அந்த காரியங்கள்? கர்த்தர் நம்மை எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். அதற்கு ஈடாக நாம் எத்தனையோ காரியங்கள் செய்யலாம், ஆனால் நாம் செய்வதில்லை. ஆனாலும் ஆண்டவர் சொன்னதான ஒரு காரியம், பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே 1/10 கொடுக்கும்படியாக கர்த்தர் சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலங்களில் அப்படி அல்ல. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இந்த வார்த்தையைத்தான் நான் எல்லோருக்கும் சொல்லுவது. அப்படியான காரியங்கள் இது. 2வது நான் வலியுறுத்துற காரியங்கள், நாம் எதை கொடுக்கிறோமோ கர்த்தர் அதை 30, 60, 100 இப்படியாக அதிகமாத்தான் திரும்பி செய்கிற மக்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்னும் அதிகமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை தருகிறாரே ஒழிய குறைவுபட்டு யாரும் போவதில்லை. அது 2வது காரியம். 3வது காரியம், நம்மால் முடிந்தவரை கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். கர்த்தருக்கு நன்றியுள்ள மக்களாய் நாம் சாட்சியாய் வாழும் பொழுது நம்மை சுற்றியுள்ள மக்கள் நம் வாழ்க்கையை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது உள்ள உலகத்திலே நாம் பிரசங்கித்து ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்துவதை காட்டிலும் நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றியுள்ள மக்களாய் நாம் வாழும் பொழுது நம் வாழ்க்கையை மக்கள் பார்க்கிறார்கள். இவர்கள் இப்படியாக வாழ்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய ஆண்டவர் உண்மையுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்று சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த நேபுகாத்நேச்சர் நிறுத்தின சிலையை அவர்கள் பணிய மாட்டார்கள் என்றுதான் சொன்னார். வைராக்கியமாய் இருந்தார்கள். நன்றி, அவர்களுக்கு ஆண்டவர் மீது வைத்திருந்தான அந்த நம்பிக்கை. ஆக அவர்களை கொண்டு போய் சூளையிலே போட்ட பிறகு அவர்கள் வேகாமல் இன்னொரு 4 ஒரு தேவதூதன் சாயலாய் இருக்கிறதை நேபுகாத்நேச்சர் பார்த்து ரட்சிக்கப்பட்டார். இவர்களுடைய தேவன் தான் தேவன் என்று அவன் அறிக்கை செய்தான். இவர்களுடைய தேவனைத்தான் நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையும் இடுகிறதை நாம் பார்த்தோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஸ்தோத்திர பலி ஏதோ நாம் ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டு போவது மாத்திரமல்ல, நம்மால் முடிந்த அளவு நம்முடைய காணிக்கை தசம பாகங்களின் மூலமாய் இன்னும் உதாரத்துவமாய் நம்முடைய மனப்பூர்வமாய் கொடுத்து காணிக்கைகளினால் கர்த்தருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதன் மூலமாய் ஊழியங்களை நாம் தாங்க வேண்டும். மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையே கர்த்தருக்கு சாட்சியாய் நன்றியுள்ள வாழ்க்கையாய் காணப்படும் பொழுது அநேக ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியான கிருபையை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தேவை. அன்று 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் சுகப்படுத்தினார். ஒருவனே மட்டும்தான் வந்து திரும்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். ஆண்டவரே கேட்கிறார் லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 9 பேர் எங்கே என்று சொல்லி. ஆனாலும் அவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆக தேவனுக்கு நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட கிரியைகளினாலும் கூட ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும், இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாடின பாஸ்டர் ஜாஷ்வா ஆல்ஃபிரட் ஐயா அவர்களுக்கு நிலையத்தின் சார்பிலே எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி info@fibaonline.org அல்லது எங்கள் தொலைபேசி எண் 9480585042க்கு கூப்பிடலாம். இந்த ஆன்லைன் நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அடுத்த வாரம் இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்களுடைய நண்பன் கிரி. God bless you.